தென்காசி மாவட்டம் தன்னூத்து கிராமத்தைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு முழுவதும் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. தென்காசி மாவட்டம் தன்னூத்து கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைகள், முதியவர்கள் உள்ளிட்டோர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யாததாலும் சுகாதாரமில்லாத குடிநீராலும் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். கடந்த ஒரு வாரமாக சின்ன பிள்ளைங்களுக்கு, முதியோருக்கு முதற்கொண்டும் டெங்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிராமத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜிஹெச்சில் இது ஒரு பதற்றத்தோடு இருக்கிறதுக்காண்டி வெளியில் அட்மிட்டு நிறைய பேர் ஒரு 10-15 பிள்ளைங்க பார்த்துட்ருக்காங்க. ஊரில் இந்த மாதிரி சாக்கடைகள், அங்கன கிடங்குகள் இருக்கிறதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். குழந்தைகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு டிங்கு காய்ச்சல், மூளைக்காய்ச்சல், மலேரியா காய்ச்சல்னு சொல்லி நிறையா பேர் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அங்கங்கே சேர்த்துருப்போம். குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெரிய ஆளுகளுக்கும் பாதுகாப்பு, நடந்து வர முடியல. குழந்தைங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனிடையே கொசு ஒழிப்பு பணியில் மருத்துவத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து சுகாதார ஆய்வாளரிடம் கேட்டபோது மருத்துவ முகாம் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எங்கள் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தாண்டி சிறப்பு மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா களப்பணி, டெங்கு சார்ந்த களப்பணி வந்து மாதத்தில் 4 தடவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு குடிதண்ணீர் பார்த்தீங்கன்னா குளோரினேஷன் பண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபீவர் கேஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால களப்பணியில் உள்ளவங்களை வச்சு ஒவ்வொரு வீடுமா போய் இன்ச் பை இன்ச்சாக டோர் சர்வே, ஃபீவர் சர்வேலன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு.